கோடைக்காலம் வந்துட்டாலே பெரிய விஷயம், இந்த சம்மரை எப்படா கழிக்க போறோம்னு எல்லாரும் பயப்படுவோம். என்ன வெயில்டா, கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்கே. ஒன்னு ஏசிலே உட்காந்துடணும், வெளியிலே போக கூடாது, இல்லைன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும். இதுதான் நம்ம பிளான். இந்த கோடை காலத்துல வெப்பத்தை சமாளிக்கிறதுக்கு நம்ம பித்தத்தை சமநிலைப்படுத்துற திறமை நம்ம கிட்ட இருக்கணும். ஹாய் எவரிபடி, வெல்கம் டு அவர் மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். நூத்தி 20 வருட பாரம்பரிய மருத்துவமனையான HHH மூலிகை மருத்துவமனை சார்பாக உங்கள் டாக்டர் விஜய் கார்த்திக் சுப்பையா. நம்ம உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கணும்னா ஆயுர்வேதா சொல்றபடி ஒன்னு சாது வாழ்க்கை, இல்லைன்னா ரசாயன வாழ்க்கை. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணாலே இந்த சம்மரை ஹாப்பியா கொண்டாடலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னடா இது சாது வாழ்க்கை அப்படின்னு. அந்த காலத்துல நம்ம மக்கள் சாதாரணமா வாழ்ந்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு சாது வாழ்க்கை அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்லுது. சாது வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வர்றதே உணவு கட்டுப்பாடு தான். அதாவது நம்மளோட கிரேவிங்ஸ். இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஸ்வீட் எடுத்துக்கிறதோ, இல்லைன்னா காரமான உணவு எடுத்துக்கிறதோ, புளிப்பு எடுத்துக்கிறதோ, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கோல்டு ஃப்ரீசர்ஸ்ல இருந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்றது, அதெல்லாம் 100% அவாய்ட் பண்ணணும். லேசான உணவு, ஈஸியா டைஜஷன் ஆகிற மாதிரி உணவு, இயற்கை பானங்கள் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம அன்றாடம் எடுக்கிற வாழ்க்கையில ஈஸியா கிடைக்கும். இந்த இயற்கை பானம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம குடிக்கிற மோர் பிளஸ் நீர் தண்ணி, இளநீர், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். அதுலயும் மூலிகை நீரான நம்ம வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணி, ஜீரகத்தை ஊற வச்ச தண்ணி, டீடாக்ஸ் வாட்டர்ஸ் அப்படின்னு நீங்க இன்னைக்கு ஆன்லைன்ல போட்டாலே நிறைய வாட்டர்ஸ் வருது. இதெல்லாம் ரெகுலரா எடுத்தாலே நம்ம லிவர் பிளஸ் கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நம்ம உடம்பும் கூலிங்கா இருக்கும். எப்படி உணவு பழக்க வழக்கத்தை இதே மாதிரி நம்ம வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், அதாவது காலை சூரியனுக்கு முன்னாடியே எந்திரிச்சு நல்ல நீர்ல குளிச்சுட்டு சூரியன் உதயமாகும் போது அந்த சூரியன் நம்ம உடம்புல படுற மாதிரி நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து இதமான தண்ணீர் நம்ம காலையில ஃபர்ஸ்ட் ஒரு செம்புல அருந்தணும். அடுத்து நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆக்டிவ்னஸ் ஓவர்லோடடா இருக்கணும். நம்ம மைண்ட்ல இன்னைக்கு நான் டயர்ட் ஆக மாட்டேன், நான் ஹாப்பியா வச்சுக்க போறேன் அப்படிங்கிற பாசிட்டிவ் அஃபர்மேஷன் போடணும். கண்டிப்பா வெயில்ல போனா வேர்க்க தான் செய்யும். அதுக்காக நம்ம வீட்டுல இருக்கும் போதே ஐயோ வெயில்ல போறோமே நம்ம டயர்ட் ஆயிருமோன்னு நினைச்சோம்னா அந்த நினைப்பே நம்ம வாழ்க்கைய டயர்ட்னஸ் ஆக்கிட்டு போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லா விஷயத்தையும் எளிமையா செய்ய பழகுங்க. அதாவது ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்றதுக்கு பதில் நடந்து போய் கடையில வாங்கி சாப்பிட்டு பழகுங்க. முகியலையா வீட்டிலே சமைச்சு கூட சாப்பிட்டு பழகுங்க. அதுவும் ஆடைகள் விஷயத்துல ரொம்ப கவனிப்பா இருங்க. லேசான பருத்தி ஆடை, காற்றோட்டமான ஆடைகள் அதிகமாக அணிங்க. முக்கியமா சம்மரை ஜெயிக்கணும்னா ஒரு ஷார்ட் நேப் அப்பப்ப எடுத்து பாருங்க. அதாவது அது ஒரு 5 to 10 minutes தான் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கக்கூடாது. இது உங்க உடம்ப ரீசார்ஜ் பண்ணும். அதன் மூலமா அடுத்து செய்ய போற வேலையை தெளிவா சூப்பரா செய்வீங்க. இதுதாங்க சாது வாழ்க்கை. இதை எளிமையா நம்ம பண்ணிடலாம். அடுத்து நமக்கு கோளாறு வந்துருச்சு, உடல்ல சூடு அதிகமாயிருச்சு, நிறைய பிரச்சனைகள் வருது, கண் எரிச்சல் இருக்கு, பாத எரிச்சல் இருக்கு, உடம்புல அங்கங்க கொப்பளங்கள் வருது. இதை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? ரசாயன வாழ்க்கை. சமதோஷ சம அக்னி சமதாத்து மலக்கிரியக பிரசன ஆத்மேந்திரிய மனக ஸ்வஸ்த இதி அபிதீயத்தே. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வைட்டல் ஆர்கன்ஸையும் கூல்டவுன் படுத்துவதன் மூலம் ஒரு ரியலான ஹெல்த்தை பெறலாம். அதுதான் இந்த ரசாயன சிகிச்சையின் எளிய மந்திரம். ஃபர்ஸ்ட் சொல்றது ஹீட் எக்ஸாஷன். இதை ரித்து அபியங்கம் அப்படிங்கறது மூலமா ஈஸியா நம்ம கோரிலேட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருந்த எக்ஸ்ட்ரா வெப்பங்கள் எல்லா ராஜ உறுப்புகள் மூலமாக வெளியேறிட்டாலே நம்ம உடம்பு சூப்பரா மாறிடும். இந்த ரிஜு அபியங்கம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எண்ணெய் குளியல்லையே வித்தியாசமான ஒரு எண்ணெய் குளியல் ஆகும். இன்னைக்கு நீங்க நிறைய இடத்துல எண்ணெய் குளியலை பார்ப்பீங்க. ஆனா இந்த ரிஜு அபியங்கம் எண்ணெய் குளியல் எடுக்கிறதன் மூலம் உங்க நவத்வாரங்கள்ல இருந்தும் ஹீட் வெளியேறத நீங்க அற்புதமா பார்க்கலாம். இந்த ரிஜு அபியங்கம் அப்படிங்கிறத நம்ம HHH மூலிகை மருத்துவமனையில 120 வருடங்களுக்கு மேல நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பக்கவாத பேஷண்ட்ஸையே ஈஸியா கியூர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப வெறும் உஷ்ணத்தை மட்டுமே வச்சிருக்க நம்மள சக்சஸ் பண்ணாதா? அடுத்து டீஹைட்ரேஷன். ராஜ உறுப்புகள்ல இருந்து நீர்ச்சத்து கம்மியாகும் போது நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகி பல வியாதிகளை உடம்புக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. இத விண்ணானம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சிகிச்சையின் மூலமாக இந்த ராஜ உறுப்புகள்ல நீர்த்தேக்கத்தை நம்ம திரும்பி கொண்டு வருவோம். இந்த விண்ணானத்தை
செய்யும் போது உடல் உறுப்புகள் தானாகவே குளிர்ச்சி அடைகிறது, நீர்த்தேக்கம் அதிகரிக்கிறது, உடல் லேசாக மாறுகிறது. பக்கவாத சிறப்பு மருத்துவமனையான நம் HHH மூலிகை மருத்துவமனையில் இந்த சம்மருக்கு வெறும் 500 ரூபாயில முழு உடல் மசாஜ், அதாவது அபியங்கம் பிளஸ் ஸ்வேதனம் எல்லாத்தையும் இந்த 500 ரூபாய்க்கு நம்ம தரப்போறோம். அதுவும் ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண் சிகிச்சையாளர்களும் கொடுக்கறாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வர்ம சிகிச்சையாளர்களால உங்களுக்கு கொடுக்க போற மிக அற்புதமான ஒரு சிகிச்சை. இந்த சிகிச்சை எடுக்கிறது மூலம் உங்க உடம்புல இருக்கிற ஹீட் மட்டும் போகாது, வர்ம முடிச்சுகளும் அவிரும். அதனால காலகாலமா இருக்கிற பெயின் ஈஸியா உங்க உடம்புல இருந்து வெளியேறும். மேலும் வேற உடம்புல என்னென்ன மைனஸ் இருக்குங்கிறத ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம் HHH மருத்துவமனை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில தில்லை நகர் மற்றும் KK நகர், சென்னையில குடுவாஞ்சேரி, குற்றாலத்துல பழைய குற்றாலத்துக்கு எதிர்த்தாப்புலயே இருக்கிறது. கிட்டத்தட்ட பல 100 வருடங்களாக நம்ம இந்த சிகிச்சையை எளிய முறையில மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அடையணும்னா கீழே கொடுத்துருக்க எங்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த சம்மரை ஜில்லுன்னு கொண்டாடுங்க. மேலும் இது போல அற்புதமான வீடியோக்களை பார்க்க எங்க மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.